பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கப்பல் தான். அப்படியே மிதக்குச்சு அந்த பஸ்ஸு. ஸோ அப்படி ஒரு ட்ராவல் இந்த வாட்டி அமைஞ்சிச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆம்னி பஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க, பட் நம்ம ஸ்டைலில் ஆம்னி பஸ் ரிவ்யூ. ஸோ எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஆம்னி பஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் மேலே மேலே நான் வந்து ஆம்னி பஸ் ரிவ்யூஸ்லாம், நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து போட முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் திருச்சி டு சென்னை. திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் நான் வந்து எம்பிடி அப்படிங்கிற ஒரு ஆம்னி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பஸ் வந்து வேறு லெவல் ஸ்பீடு, வேறு லெவல் பிக்கப்பு. நம்ம டிக்கெட் ஃபேரு எல்லாமே நான் வந்து அந்த வீடியோலேயே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், என்ன டிக்கெட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அண்ணா தான் வந்து நம்மளை அந்த ஆம்னி பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போனோம். சென்னையிலேருந்து திருச்சிக்கு நம்ம இந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம். இந்த வண்டியில் தான் வந்தோம். ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம மத்தியானம் கிளம்பி நைட்டு இங்கே வந்து இறங்கி சாமி பார்த்துட்டு இப்போ இந்த பஸ்ஸில் நம்ம ரிட்டர்ன். இந்த பஸ்ஸில் போகல நம்ம, ஆனால் வரும்போது இந்த வண்டியில் தான் வந்தோம், போகும்போது இந்த வண்டியில் போகல, வேறு ஒரு வண்டிக்கு வெயிட் பண்ணுறோம். அண்ட் ஸோ கைஸ், எம்பிடியோடைய சீட்ரு கம் ஸ்லீப்பர் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இங்கே டேரெக்டாகவும் நீங்கள் நேரில் வந்தோம் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து சீட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம், நேரில் வந்து நீங்கள் இங்கே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ 2 புக்கிங்குமே இருக்குது, பட் எல்லாமே வந்து புக்கிங் தான். இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து புக் பண்ணியாச்சு. புக்கிங்கை வந்து சோல்டவுன் அப்படின்னு போட்டாச்சு. பஸ்ஸு ஃபுல்லாகவே புக்கிங் தான். ஆரம்பத்தில் நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. ஆனால் பஸ்ஸு வந்து அண்ணன் காமிச்சார். ஃபஸ்ட்டு எனக்கு அவர் சொன்னதில் நம்பிக்கையே இல்லை. என்னடா இது ஒரே அலைய விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடுப்பாக இருந்தது புக் பண்ணும்போது. அப்புறமா அண்ணன் பேசின பேச்சு எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கரெக்டான டயத்துக்கு இவங்க இறக்கி விடுவாங்க எம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ கன்ஃபார்மாக நம்ம யூடியூப் சேனலில் சூப்பராக வரும். டிரைவர் க்ரூலாம் எப்படி இருக்காங்க, எப்படி இந்த பஸ்ஸுடைய ஜேர்னி எப்படி போகுது அப்படின்ட்டு. இங்கே 10:15 இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏசி போட்டுருவாங்க. இது ஒரு ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் தான் இந்த பஸ்ஸு. இங்கே ஒரு 10:30 எடுக்கிற வண்டி விடிய காலம் 4:30 கிளாம்பாக்கம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குது, நானும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சரி வாங்க, எதுக்கு தேவையில்லாத பேசுவானே, நம்மளுடைய சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம், ஸ்லீப்பரில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து பஸ் ரிவ்யூ நல்லா கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சீட்டரும் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு ஹோல்டரு, அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு மேகசின் பவுச்சு, அதுக்கப்புறமா வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டும் இந்த பஸ்ஸில் வந்து உண்டு இந்த சீட்டரில் வந்து. அதுக்கப்புறம் புஷ்பேக் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல, இருந்தால் சொல்கிறேன். புஷ்பேக் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, இருந்தால் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு வந்து ஒரு புது பஸ்ஸு.
பார்த்தாலே தெரியும், இன்டீரியர்ஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு புது பஸ் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். ஒரு புது பஸ், ஒரு நார்மலாக ஒரு ஏசி பஸ் எப்படி இன்டீரியர்ஸ் இருக்குமோ அதே இன்டீரியர்ஸ் தான் இருக்குது. ரொம்ப கிராண்டாக வந்து இந்த கீழே ஒரு ஸ்டெப் லைட்டு, மேலே ஒரு ஸ்டெப் லைட்லாம் அந்த மாதிரிலாம் வந்து இதில் இன்டீரியர்ஸ் வந்து கிடையாது. நார்மலாக ஒரு பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இன்டீரியர்ஸும் வந்து இங்கே அப்படி தான் வந்து டிசைன் பண்ணி அப்படி தான் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் டைமிங்க்கு ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நானே இப்போ அர்ஜென்ட்டாக போகணும், வேலைக்கு போகணும் நான் காலையில். ஸோ அதுக்கு தான் வந்து பட்டுன்னு பஸ்ஸை போட்டுன்னு போகிறது. இன்னொன்று உங்களுக்கும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கீழே லோவர் பர்த்தும் அப்பர் பர்த்தும் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து இதில் ஃபுல்லாகவே புக்கு தான். இன்னும் நம்மளுடைய வழக்கம் போல் நம்மளுடைய பேர்லாம் நோட் பண்ணி எல்லாம் எழுதிட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சீட்டு. ஓகேவா, புக் பண்ணியாச்சு, போகலாம். பஸ்ஸு இந்த பஸ்ஸு மொத்தமாக ஃபுல்லு. நம்ம அதுக்கிட்டே டக்கு டக்குன்னு அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ஷீட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பில்லோ, எம்பிடி அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு பில்லோ. அதுக்கப்புறமா வந்து எலிவேட்டடாக ஒரு பில்லோ இருக்குது. எதுவும் நம்ம கலைக்க வேண்டாம். ஐயோ கலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்டு, அதுக்கப்புறமா வந்து ரீடிங் லைட்டு இதெல்லாம் இருக்கும். பட் உங்களுக்கு இருட்டில் தெரியாது. ரீடிங் லைட்டு ஏசி வெண்ட்டில் இருக்குது, இருட்டில் தெரியாது, அட்ஜஸ்டபிளில். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபேன் டைப் ஏசி வெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸும் இங்கே இருக்குது. இவ்வளோ தான் இங்கே. அப்பர் பர்த்தில் இருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துடலாம். அப்பர் பர்த்லேயும் சேம் அதே தான். இது வந்து எமர்ஜென்சி ஆமர் போல் இது லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு உண்டான இடமும். காலுக்கு ஒரு ஏசி வெண்ட், அம்மா தாயே மகமாயி. அதுக்கப்புறமா வந்து தலைக்கு மேலே ரீடிங் லைட் உண்டு. அதுக்கப்புறமா ஃபேன் டைப் ஏசி வெண்ட், அட்ஜஸ்டபிள்னால் ஃபேன் டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அதில் கீழே வந்து ப்ளூ கலரு, இங்கே வந்து பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பிராண்டிங் போட்ட பில்லோ. ஸோ இந்த கவர்லாம் வந்து பிரிக்கக்கூடாது, அப்படியே தான் படுத்து தூங்கணும். ஸோ அவங்களுடைய பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்பர் பர்த்தில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ். என்ன தான் வந்து இன்டீரியர்ஸு வந்து அப்படி இருக்குது, மொக்கையாக இருக்குன்னு நான் சொல்ல. பட் இன்டீரியர்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு என்ன தான் நம்ம சொன்னாலும் கூட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அம்யூனிட்டிஸு எல்லாமே எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பஸ்ஸோட இந்த மெயின்டெனன்ஸு உள்ள சின்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, எல்லாமே பக்காவாக இருக்குது, பங்கமாக இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்டைலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்னி பஸ் ரிவ்யூ. ஸோ இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கப்பா, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ, யாரும் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. முன்னாடி தான் நம்ம சேனல் செம்மையாக போயிட்டு இருந்தது, இப்போ என்னான்னு தெரில, பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்போர்ட் தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் என்னென்னா, நம்ம எடுத்த பர்த்தம் சரி, இங்கே இப்போ இருக்கிறது வந்து இது வந்து கருநீலம், அதாவது டார்க் ப்ளூ. இது வந்து லைட் ப்ளூ, அது வந்து டார்க் ப்ளூ. அதுனா இது மட்டும் ஒரு பாதிக்கு டிஃப்ரெண்ட் இருந்ததில்ல. இந்த பக்கம் ஓகே, நான் அது மேலே காட்ட வேண்டியது எதுவும் இல்லை. உங்களுக்கு இன்டீரியர்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் காட்டுறேன். புக் பண்ணி போகிறது தாங்க, சூப்பராக இருக்குது. புக் பண்ணி போங்க, ஜாலியாக இருக்கும். சீட்டிங் வந்து நல்லா சோஃபா டைப்பு, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 2 சீட்டுமே சொந்தமானு கேட்டால் கிடையாது. நம்மளுக்கு அந்த ஜன்னல் சீட்டு தான் நம்மளுக்கு சொந்தம். ஜன்னல் சீட்டு தான் நம்மளுக்கு புக் ஆகிருக்கு. சாரி மக்களே, சாரி. லைட்டு ஏசிலாம் போட்டாங்க. வண்டி ஆன் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது இன்டீரியர்ஸு, எல்லா லைட்டும் போட்டாங்க, நல்லாயிருக்கு. இப்போ தான் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது. ஸோ இந்த சைடில் வந்து கோல்டு கலர் லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா.
கோல்டு கலர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு சீட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. சீட் பாருங்கள், இந்த சீட் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த சீட் வந்து நம்மளுக்கு புக்கிங் கிடையாது. இந்த சீட்டு வந்து வேறு ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. இந்த சீட் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஜன்னல் சீட் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, தலைக்கு மேலே வந்து ஃபேன் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏசி வந்துட்டு, அதாவது ஃபேன் டைப்பு, அது ஃபேன் மாதிரி. அதுக்கப்புறம் ரீடிங் லைட்டு சுவிட்சே காணுங்க, சுவிட்ச் எங்கங்க காணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மேக்ஸிங் போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. லைட்டு போட்டதுக்கப்புறம் இதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சார்ஜிங் போர்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம சீட்டு பக்கத்தில் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. பட் ஒருத்தருக்கு தான் இருக்குது நம்ம எடுத்துருக்குது, இன்னொருத்தருக்கு ஒரு 2 சீட்டுக்கு ஒரே ஒரு இது தான் போல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த சீட்டு புக் பண்ணியிருக்கோமா, ஸோ அதுதான் ஒரு இது. நைட் டைம் தானே ப்ரோ ஸ்லீப்பர் போட்டிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸ்லீப்பர் நான் போடல நைட் டைமு, ஏன்னா 700 ஸ்லீப்பரு 450 முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்லீப்பர் போடல. இன்னொன்று தேவையில்லை, ஏன்னா நான் வரும்போது தான் ஸ்லீப்பரில் வந்தோம், போகிறதுல ஒன்றும் ஸ்லீப்பர் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து சீட்டரை இப்போ புக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. சீட்ரு நல்லா சூப்பராக இருக்குது, சீட்டிங் நல்லா இருக்குது. புக் பண்ண சீட்டு வேறு லெவல் வருது. இந்த பஸ் வந்து 10:30 மணிக்கு தாங்க எடுப்பாங்க. 10:30 மணிக்கு எடுத்து காலையில் 4:30 மணிக்கு கிளம்பாகும் போது அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணுறேன். எம்பிடியோடைய அவங்களோட சீட் கவர்ஸும் போட்டாங்க இந்த பஸ்ஸு வந்ததுக்கப்புறம். பஸ்ஸும் ஃபுல். பஸ்ஸு சமயபுரம் மாரியம்மன் கோயில் தாண்டினதுக்கப்புறமா நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேபின் ரைடுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உள்ளே உட்காந்து நிறைய கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். திருச்சி அவுட்ரு தாண்டினதுக்கப்புறமா நம்ம கேபின் ரைடு அன்னைக்கு கேட்போம். அலோவ் பண்ணால் கேபின் ரைடு உண்டு, இல்லைன்னா காலையில் தான் மீட் பண்ணுவோம். ஸோ கேபின் ரைட் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஆம்னி பஸ் ரிவ்யூ. ஸோ அதனால் சூப்பராக வரும்.
ஸோ கைஸ் கேபின் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கேபின் ரைடு வந்து நம்ம பண்ணலாம். டிரைவர் அண்ணன் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி, கரெக்டாக சொல்ல ஸ்டாப்பிங் வரப்போது நீ உள்ளே போய்ட்டு எல்லோரும் ஏறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவார். போயிட்டு இருக்காரு அண்ணன், செம்ம ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி டிரைவர் இருந்தால் நம்ம ஈஸியாக கேபின் ரைடு எடுத்துக்கலாம். நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம பயப்படலாம், நம்ம ஏன் பயப்படணும். நான் பாட்டு சைலண்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணனும் பார்த்துட்டாரு யூடியூப் சேனலாக, ரைட்டு ஓகே அப்படின்ட்டு. அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். கேபின் ரைட் சூப்பராக கவர் பண்ணலாம். எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் முடியுதோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுறேன். அண்ட் ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30 மணி வரைக்கும் கேபின் ரைட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம தூக்கம் போயிடலாம். ஏன்னா நானும் காலையில் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் 12 மணி வரைக்கும் கேபின் ரைட் பண்ணிட்டு நானும் தூங்க போயிடுவேன். తెలుగు మాట్లాడగలచ్చు.
குட் மார்னிங் மக்களே. தூக்க கலக்கத்தில் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான். மணி பார்த்தீங்கன்னா 1 மணி. இப்போது உளுந்தூர்பேட்டை தாண்டி ஒரு ஏரியா கிட்ட வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். பஸ் வந்து இங்கே நிப்பாட்டி இருக்குது. நம்ம தலைவர் இங்கே நிப்பாட்டுறாரு. சாரி, பஸ் நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு டீ பிரேக் போட்டிருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் போட்டிருக்காங்க. இது விட்டா பஸ் வந்து சென்னை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணன். சரிங்க, பார்க்கலாம் பஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகுது சென்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4:30 மணிக்கு சென்னை போகும்னு போட்டிருக்கு. எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர்லேயே வந்து பஸ்ஸு கிளாம்பாக்கம் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த வண்டி வந்து கோயம்பேடு வரைக்கும் தான் போவோம். கிளாம்பாக்கம் வரைக்கும் கட்டு கிடையாது. கோயம்பேடு வரைக்குமே இந்த பஸ் வந்து போகுது. கிளாம்பாக்கம் தாண்டி கோயம்பேடு வர நம்ம சிஎம்பிடி வரைக்கும் இந்த பஸ் வந்து போவோம். ஸோ நம்மளும் சிஎம்பிடி வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஒத்துப்பாங்களா? ஏன்னா நான் ஏறும்போது கிளாம்பாக்கம் தான் சொன்னேன். சரி பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. நான் அங்கே போய் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும். அதுதான் ஒன்று. இந்த பஸ்ஸோடைய ஃபைனல் ரிவ்யூ வந்து நான் வீட்டுக்கு போய் இறங்கிட்டு தரேன். ஆனால் ஒரு நல்ல பஸ்ஸுன்னு நான் எம்பிடி சொன்ன மாதிரியே அடிச்சு சொன்னார். அவர் ஏறும் போதே அடிச்சு சொன்னார், எம்பிடி பஸ்ஸு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எம்பிடி வந்து நம்ம வாண்டடெல்லாம் இது பண்ணல, சடனாக அமைஞ்ச பிளான் தான் எம்பிடி. ஆனால் கொடுத்த காசுக்கு செம்ம வருது. டைமிங் பக்கா, ஸ்பீடம் பக்கா. சூப்பரான ஒரு இன்டீரியர். பஸ்ஸை விட்டு பெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இறங்கிடலாம்.
நைட்டு வந்து சீட் கவர்லாம் வந்து போட்டாங்க. அதை பாருங்கள், சீட் கவர்லாம் போட்டாங்க நேற்று நைட்டு. சூப்பரான ஒரு பஸ்ஸு. வீட்டுக்கு போய்ட்டு ஃபைனல் ரிவ்யூ தரேன். இப்போ போகிற டோல்கேட்டில் இறங்கிடலாம். அப்புறம் நேற்றே காட்டணும்னு நினச்சேன், சார்ஜிங் பாயிண்ட்டும் இந்த பஸ்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு, அதாவது எல்லா பர்த்துக்குமே உங்களுக்கு வந்து இப்போ ப்ளக் ரைட் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நான் நேற்று நைட்டு காட்ட மறந்துட்டேன், இப்போ காட்டிட்டேன். அண்ட் ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது என்ன சொல்லணும்னு நினச்சேன், இது பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. எம்பிடி வேறு லெவலில் இருந்துச்சு பஸ்ஸு. உண்மையிலே நான் வந்து நினச்சி பார்க்கல பஸ்ஸு இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து ஏறும் போது, அதாவது நான் திருச்சிக்கு வந்து ஆம்னி பஸ் தேடும் போது என்ன சொன்னேன்னா, வெயிட் பண்ணுங்க வரும் அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டேன். இனிமேல் ஆம்னி பஸ்ஸு சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வேறு லெவல் தாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் ஆம்னி பஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து அடுத்தடுத்து ஆம்னி பஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ண முடியும். ஸோ நம்மளும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, அவ்வளோதான். இதுதான் என்னால் சொல்ல முடியும். பட் பஸ்ஸெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. திருச்சியில் நான் ஆம்னி பஸ் தேடும் போது இந்த மாதிரி கோல்டன் இன்டீரியர்ஸில் இருந்த ஒரு ஆம்னி பஸ்ஸை பார்த்தேன். அதை இந்த பார்த்துட்டு தான் நான் வந்து நியூகோவில் அந்த மாதிரி ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து சரி அதில் போயிடலான்னு நினச்சா கஷ்டம் எம்பிடி தான் வந்துச்சு. எம்பிடி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். நான் ரொம்ப நாளாகவே அந்த பஸ்ஸை பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து எம்பிடியில் ட்ராவல் பண்ணுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அதாவது வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்கள் வண்டி வரும்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் செம்ம கடுப்பாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு நல்ல பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டாங்க. ஸோ போகிறதுக்கும் அதே 10 மினிட்ஸ் பிஃபோர் கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றும் பஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. எந்த வித இதுவும் இல்லை. 2 டிரைவர் அண்ணா இருந்தார். 2 டிரைவர் அண்ணாவுமே சூப்பராக ஓட்டினார் பஸ்ஸு. இவ்வளோ தான் ரிவ்யூ. பஸ் இன்டீரியர் சூப்பர், எக்ஸ்டீரியர்ஸு நல்லா இருந்துச்சு, பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு, டிரைவர் அண்ணா சூப்பரு, எல்லாமே சூப்பராக தான் அமைஞ்சிது. இந்த ட்ராவலும் மொத்தத்தில் நல்லபடியாக அமைஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருக்கப்பா, ஓகேவா? இது மாதிரி ரிவ்யூ கொடுக்க தெரியலையா என்னன்னு தெரியல. இதுதான் இங்கே இருந்தது. நான் இதை அப்படியே சொல்லிட்டேன். பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். ஓகே, டாடா.